கொஸ்டின் இப்போ பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழ் உள்ள பதிலில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து அப்படிங்கிறது தான் இரு கட்சி ஆட்சி முறை அப்படின்னு சொல்லலாம். என்னங்க இரு கட்சி ஆட்சி முறையில் என்னென்ன இருக்குது, ஒரு கட்சியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். கவனிங்க. இப்போ ஒரு கட்சி நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, கியூபா, சீனா, வடகொரியா, சிங்கப்பூர், வியட்நாம் அப்படின்னு இருக்குது. இதை நாம் இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கோயில் திருவிழாவுக்கு போயிருக்கிறோம், புரியுதுங்களா? ஒரு கோயில் திருவிழாவுக்கு போயிருக்கிறோம். அந்த கோயில் திருவிழாவில் வந்து சும்மா ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஒரு பொண்ணு வந்து சீனை போடுது. அந்த பொண்ணு க்யூட்டாக இருக்குது. ஓகேங்களா? கோயில் திருவிழாவுக்கு போனால் ரஷ்ஷாக தான் இருக்கும், கூட்டமாக இருக்கும். ஓகேங்களா? என்னங்க சீனை போடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வடையை வந்து கோரிச்சிக்கிட்டே இருக்குது ரொம்ப நேரமாக. இப்போ ஒரே ஐஸ்கிரீம் வாங்கி ரொம்ப நேரம் சாப்பிட்றது இருக்குது இல்லையா, சீனை போடுறவங்க அப்படியே சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் சாப்பிட்றலாம். அதையே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் அதையே வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் சீனை போடுறது அப்படிங்கிற மாரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கோயில் அப்படின்னாவே கண்டிப்பாக என்ன இருக்கும், குதிரை சிலை, யானை சிலை, சிங்க சிலை இதுமாரி இருக்கும். ஸோ அதுபோல் நம்ம இப்போ என்ன வச்சுக்கிறோன்னா, சிங்கம் சிலை இருக்குது, அது பக்கத்தில் இருக்காங்க அந்த பொண்ணு அப்படின்னு வச்சுக்கிறோம். இதை என்ன செய்கிறாங்க, அந்த சிங்கத்தை எல்லாமே வியப்பாக பார்க்குறாங்க. ஆனால் நான் மட்டும் அந்த பொண்ணை மட்டும் பார்க்குறேன், அவ்வளோதான். க்யூட்டாக இருக்கிற அந்த பொண்ணை மட்டும் பார்க்குறேன். அப்போ பாருங்கள், ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ கோயில் வந்து ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டேன். ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஓகேங்களா? ரஷ்ஷாக இருக்குன்னு சொன்னோம். அது கூட்டமாக இருக்கும். கோயில்னாவே என்னது கூட்டமாக இருக்கும். ஸோ அப்போ என்னது ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஒரே ஒரு பொண்ணு க்யூட்டாக இருக்குன்னு சொன்னோம். ஒரு அப்படின்னா ஒரு கட்சி அப்படிங்கிற மாரி ஞாபகம் வந்துடணும். க்யூட்டான ஒரு பொண்ணு பார்த்துன்னு சொன்னோம். அப்போ கியூபா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்துடும், ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு என்ன செஞ்சுன்னு சொன்னேன், சீனை போட்டது அப்படின்னு சொன்னேன். சீன் போட்டது அப்படின்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம் ஒரே வடையை வச்சு எதோ ஒன்று கொறிச்சிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். அப்போ வடகொரியா எதோ ஒன்று கொறிச்சிக்கிட்டு இருக்கு. எது பக்கத்தில் இருக்குது, சீனை போடுதுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? எதையோ ஒன்று கொறிச்சிக்கிட்டே இருக்குது. எது பக்கத்தில், அந்த சிங்கம் பக்கத்தில். ஆனால் எல்லாரும் அந்த சிங்கத்தை தான் வியப்பாக பார்த்தாங்க. ஆனால் நான் மட்டும் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ ஒரு கட்சினா ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அப்போ ஒரு கட்சி நாடு அப்படின்னா என்ன சொல்லிட்டேன், ஒரு கோயிலில் ஒரு பொண்ணு வந்து க்யூட்டாக இருக்குது, சீனை போட்டுக்கிட்டு இருக்குது, எதையோ ஒன்று வாயில் கொறிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஞாபகம் சொல்லி வச்சுக்கிட்டோம். அதை வந்து அந்த சிங்கத்தை எல்லாம் வியப்பாக பார்த்தாங்க, அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ கோயிலுக்கு போனால் எப்படி இருக்கும், ரஷ்ஷாக தான் இருக்கும். கோயிலுக்கு போனால் எப்படி இருக்கும், ஒரே கூட்டமாக இருக்கும். ஸோ ரஷ். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு பொண்ணு க்யூட்டாக இருக்குது, சீனை போடுது, ஒரே ஒரு பொண்ணு. அப்போ ஒரு பொண்ணு அப்படிங்கிறது ஒரு கட்சி, க்யூட்டாக இருக்குன்னு சொன்னோம், சீனை போடுதுன்னு சொன்னோம். என்ன சொல்கிற, வடையை கொறிச்சிக்கிட்டு ஏதோ ஒன்று கொறிச்சிக்கிட்டு சீனை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? அடுத்தது அது எங்கே நின்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம் பக்கத்தில் நின்றுச்சு. ஸோ சிங்கப்பூர். அது எல்லாத்தையும் சிங்கம் பெருசாக இருக்குது, அதை வியப்பாக பார்த்தாங்க. ஸோ வியட்நாம். ஸோ இதுதான் ஒரு கட்சி நாடில் இதுதான் உள்ள நாடு. இப்போ நல்லா கொஞ்சிங்க. ரஷ்யா, கியூபா, சீனா, வடகொரியா, சிங்கப்பூர், வியட்நாம். அப்போ இது ஈஸியான செஞ்சிடும், ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பாருங்கள், இரு கட்சி நாடு. இரு கட்சினா 2 தான், அமெரிக்கா, இங்கிலாந்து. அடுத்தது பல கட்சி பார்க்கப்போம். பல கட்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈலேயே பார்த்தீங்கன்னா 3 வரும். இந்தியா, இத்தாலி, இலங்கை. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இவன் தான் தாலி கட்டி வச்சான் அப்படிங்கிற மாரி ஞாபகம் வச்சிங்க. ஓகே, கவனிங்க. இந்தியா, இத்தாலி, இலங்கை, இந்த 3 இருக்குது. ஓகேங்களா? இதில் இங்கிலாந்து கிடையாது. ஓகேங்களா? அப்போ என்னது, இவனா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் தாலி கட்டி வச்சவன் இவ்வளோ தான், 2 பேர் அப்படின்னு வச்சுங்க. அப்போ இந்தியா, இலங்கை 2க்கும் தாலி கட்டி வச்சவன் இத்தாலிக்காரன். ஸோ இத்தாலி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஓகேங்களா, இதெல்லாம் பல கட்சி. ஓகேவா, ஏன்னா இந்தியாவில் பல கட்சி தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த மூணையும் என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ஸ்வீடன் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ஸ்வீடன். அடுத்தது இந்த ஒற்றையாட்சி, கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதையும் பார்த்துட்டா முடிஞ்சு போச்சுங்க. ஒற்றை ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம். ஒற்றை ஆட்சினா இங்கிலாந்து, இலங்கை, ஜப்பான், ஃப்ரான்ஸ் இதுதான். ஃப்ரான்ஸ்லாம் ஒன்று தான். ஓகே, இப்போ ஒற்றை ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நாங்கள் வந்து வீடு மாறிக்கிட்டே இருப்போம். புரியுதுங்களா. நான் இப்போ டவுனில் இருக்கிறோம். நான் வந்து வீடு மாறிக்கிட்டே இருப்பேன். அங்கங்கே மாறி வீடு போயிருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வரேன். ஓகேங்களா. அப்படி வரும்போது அந்த வீட்டை பார்த்துட்டு, ஒரு நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஓகேங்களா. வரும்போது என்ன செய்கிறேன், என் கையால் தான் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறோம். சப்பாத்தி அதாவது ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் கான்செப்ட். என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, என் கையால் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா. இங்கே என்ன நிகழ்வு, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்களா, நல்லா கவனிச்சிங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்களா, ஃப்ரான்ஸ். என்ன போட்டு சப்பாத்தின்னா ஜப்பான். ஓகேங்களா. என் கையால் இலங்கை. ஓகே, என் கையால் சுட்டு கொடுத்தேன். எந்த வீட்டில், இந்த வீட்டில் தான். இந்த வீட்டிலங்கிறது தான் இங்கு. ஓகேங்களா. ஒத்த ஆள் தாங்க, நான் தான் சமைச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறது. ஒத்த ஆளுனா அப்படின்னா ஒற்றை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த வீட்டில் தான், இங்கே இருக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. இந்த வீட்டில் இருக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. சப்பாத்தி சுட்டு கொடுத்தேன், என் கையால் தான் சுட்டு கொடுத்தேன் இங்கே அப்படின்னு ஒத்த ஆளாக நின்று நான் தான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறது நான். இப்போ ஒற்றையாச்சுன்னா என்ன அப்படின்னா, என் கையால் சப்பாத்தி சமைச்சு கொடுத்தேன், அவ்வளோதான் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா மீதி நாளும் வரும். இங்கே அப்படின்னா இந்த வீட்டில் தான், இந்த வீட்டில் தான் அப்படின்னா என்னது, இங்கிலாந்து. என் கையால் தான் சமைச்சு கொடுத்தேன், இலங்கை. யாருக்கு சமைச்சு கொடுத்தேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. என்ன செஞ்சு கொடுத்த, சப்பாத்தி. அப்போ ஜப்பான். அப்போ ஒத்தாள் தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறது. அப்போ ஒற்றையாச்சுன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கூட்டாட்சி அப்படின்னு சொல்கிறோம். கூட்டாட்சினா கூட்டமாக இருக்கிறது, நெரிசலாக இருக்கிறது. ஓகேங்களா. அதுமாரி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அர்ஜென்டினா அப்படின்னு இருக்கு. அர்ஜென்டினா அப்படிங்கிறது நான் அர்ஜெண்ட்டாக இருக்குது, கூட்டமாக இருக்குது, அர்ஜெண்ட்டாக இருக்குங்க, என்னை விட்டுருங்க வெளியில், நான் அர்ஜெண்ட்டாக போயிட்டு வாங்கிட்டு வரணும், மருந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மருந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருக்குதுன்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன் சீக்கிரம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், அர்ஜென்ட்டுங்க சீக்கிரம் கொடுங்க அப்படிங்கிறோம். அப்போ என்னது, அங்கே கூட்டமாக இருக்குது, அதனால் அதிலேருந்து நான் தப்பிச்சு வரணும். அப்போ அந்த விஷயத்த சொல்கிறோம். அப்போ அர்ஜென்டினாங்கிறது ஒரு கூட்டாட்சி அப்படின்னு ஞாபகம் வரணும். ஓகேங்களா. அர்ஜென்ட்டுங்க சீக்கிரம் என்னைய விடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஆஸ்தினா என்னது, சொத்து. இப்போ சொத்துனாவே என்னது, அண்ணன் தம்பி அப்போ சொத்து பிரிவினை இருக்கும். அது எல்லாமே கூட்டு பட்டாவாக தான் இருக்கும். ஆஸ்தினாவே என்னது, கூட்டுப்பட்டா. அப்போ ஆஸ்திரேலியாங்கிறது கூட்டாட்சி அப்படிங்கிறதுல வந்துடும். கனடாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. கனடானா கூட்டாட்சி தத்துவம் வந்து அங்கேருந்து தான் எடுத்திருக்கோம். அதனால் கனடா வந்து கூட்டாட்சி தான். ஓகேங்களா. அடுத்தது ரேசில் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ரேசில் அப்படின்னா ரேஸ்னா என்னது, ஒரு ஆளா இல்லை, கூட்டமாக தான் ஓடுவாங்க. ஓகே. ரேஸ்னாவே என்னது, கூட்டமாக ஓடுவாங்க. அதிலேருந்து நீ ஜெயிச்சு தான் வரணும். கூட்டமாக ஓடுவாங்க. ஓகேங்களா. அப்போ ரேஸில் கூட்டமாக தான் இருப்பாங்க. ரேஸ் பார்க்குறதுக்கு கூட்டமாக இருக்காங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாமே. ரேஸ் சைக்கிள் ரேஸோ இல்லை ரன்னிங் ரேஸோ ஏதோ ஒன்று நடக்குது, அதை பார்க்குறதுக்கு எல்லாம் எப்படி இருப்பாங்க, கூட்டமாக இருப்பாங்க. அப்போ கூட்டாட்சி அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து ரஷ்யா. அப்படின்னு என்னது, கூட்டமாக இருக்குது, ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கூட்டாட்சி. ஓகேங்களா. அடுத்தது அமெரிக்க ஐக்கிய நாடுகள், யுஎஸ்ஏ, சவுத் ஆப்பிரிக்கா, அது வந்துடும் யூஎஸ். ஓகேங்களா. ஓகே. யூஎஸ்னா அமெரிக்கா, யூனியன் சவுத்தா. ஓகே. அமெரிக்கா வரும்.
ஓகேங்களா. அமெரிக்கா, ஐக்கிய அமெரிக்க நாடுகள். ஓகேங்களா. ஓகே ஓகே. அப்போ அமெரிக்கா அமெரிக்காங்கிறது என்னது, கூட்டாட்சி அப்படின்னு சொல்கிறோம். அமெரிக்காவும் ஆமாம். அவன் கேட்குறான் என்ன வேணும், அம்மா இன்னைக்கு கூட்டு பொரியல்லாம் வச்சுருக்கா அப்படின்னு கேட்குறான். அம்மா கூட்டு பொரியல் இருக்கா அப்படிங்கிறான். கூட்டு பொரியல் இன்னைக்கு வைமா அப்படின்னு சொல்கிறோம் அம்மா கிட்ட. அப்படின்னா அம்மா அப்படின்னா என்னது, அமெரிக்கா. ஆமாம், இன்னைக்கு கூட்டு பொரியல் வைக்கிற, ஓகேவா, ரசம் வச்சு கூட்டு பொரியல் வை சாப்பிட்றோம். ஓகே, முடிஞ்சு போச்சு. அப்போ சுவிட்சர்லாந்து அப்படின்னா ஸ்வீடன்னா ஸ்வீட்னு எடுத்துக்க சொல்லுவோம். சுவிட்சர்லாந்துனா சுவிட்சு, அவ்வளோதான். சுவிட்சுங்கிறது பாருங்கள், நம்ம வீட்டில் சுவிட்சிங்கன்னா ஒரே கூட்டாக தான் இருக்கும். ஒரு நிறையா சேர்ந்தது தான் சுவிட்ச் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது கூட்டாக இருக்கும். அப்போ கூட்டாட்சி அப்படின்னா இது. ஓகேங்களா. அப்போ கூட்டாட்சினா அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, கனடா, பிரேசில், ரஷ்யா, ஐக்கிய அமெரிக்க நாடுகள், சுவிட்சர்லாந்து. அப்போ அர்ஜென்ட்டாக இருக்குது அப்படின்னா என்னது, கூட்டமாக இருக்குன்னு அர்த்தம். ஆஸ்தினா அண்ணன் தம்பி எல்லாமே கூட்டுப்பட்டவாக தான் இருக்கும். கனடானாவே கூட்டாட்சி தான். பிரேசில் ரேஸில் பார்க்குறதுக்கு கூட்டமாக இருக்கிறாங்க. ரஷ்யா இருக்குனாவே கூட்டமாக இருக்குது. ஆமாம், இன்னைக்கு அம்மா கூட்டு பொரியல், ரசத்தோட கூட்டு பொரியல் வச்சு ரசத்தோட அப்படின்னா ரஷ்யான்னு கூட வச்சுக்கலாம். வச்சுக்கணும். சுவிட்சர்லாந்து சுவிட்சு எப்படி இருக்கும், ஒரு கூட்டாக தான் இருக்கும். அதாவது நிறையா சுவிட்சு இருக்கும். அப்போ அது கூட்டமாக ஒரு அடங்கியது, சுவிட்சு அடங்கியது தான் சுவிட்ச் பாக்ஸ். அப்போ கூட்டாட்சிக்கு அதுதான். ஓகேங்களா. அடுத்தது நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்கிறோம். நாடாளுமன்ற ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம். பிரிட்டன், இங்கிலாந்து ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் பிரிட்டன்னு தனியாக எழுதிட்டோம், பார்த்துங்க. அப்போ ஜப்பான், கனடா, இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஓகே பாருங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சு பார்த்துக்கலாம். இப்போ ஜகா நாடா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. ஜகநாடா அப்படின்னு வச்சுக்க. ஜகநாடா, அப்படின்னா ஜப்பான், கானா கனடா, ஜகநாடா. இந்தியாவும் இங்கிலாந்தும் நாடாளுமன்ற ஆட்சி தான். ஏன்னா இந்தியாவில் நாடாளுமன்ற ஆட்சி தான் நடக்குது. இங்கிலாந்துலேருந்து தானே எடுத்துக்கிட்டோம். அப்போ இங்கிலாந்துலேருந்து எடுத்ததுனால அதுவும் நாடாளுமன்ற ஆட்சி தான். அப்போ அது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அப்போ இந்தியாவும் இங்கிலாந்தும் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அப்போ ஜப்பான், கனடா அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என்ன வச்சுக்கிறோம், ஜெகநாடா. என்னென்னு வச்சுக்கிறோம், ஜெகநாடா. அப்போ அப்படின்னா அப்படின்னா ஜப்பான், கனடா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவும். இன்னொன்று இருக்குது, அதிபர் ஆட்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்குது. அதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா. ஓகே கவனிங்க. ஓகே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே அதிபர் ஆட்சி அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. ஓகே அமெரிக்கா, அதிபர் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிபர்னா என்னது, அமெரிக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, அதிபர் அப்படின்னா அமெரிக்கா. பிரேசில், ரஷ்யா அதிபர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரஷ்ய அதிபர் வராங்க. இலங்கையும் அதிபர் தான். இதை மட்டும் ஞாபகம் வச்சு, இலங்கையும் அதிபர் தான். ஓகே. கனடா, நம்ம இந்தியா அதிகமாக கொஞ்சம் இருக்கக்கூடியது கனடா, அங்கேயும் அதிபர் முறை தான். ஃப்ரான்ஸ், அங்கேயும் என்னது, அதிபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இலங்கை, கனடா, ரஷ்ய அதிபர், பிரேசில் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதிக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒன்றும் இல்லைங்க பாருங்கள். அதிபர் அதில் இருங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ 6ல் வர்றது மேக்ஸிமம் வரும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. பிரேசில், ஃப்ரான்ஸ், அந்த ராக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ரேன்னு வருதா, அதில் ரா வரும். அடுத்தது ஃப்ரான்ஸுன்னு இருக்கா, அதில் ரா வரும். ஓகேக்கா. அடுத்தது அமெரிக்கா, ரீ வரும். அதெல்லாம் விட்டுருங்க, இதை மட்டும் பாருங்க. ரஷ்யா, 3 ஞாபகம் வச்சுக்கலாம். 3 என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்ன, அமெரிக்காங்கிறது என்ன சொல்லிட்டேன், அமெரிக்கா அப்படிங்கிறது அதிபர் அமெரிக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சு சொல்லிட்டேன். பிரேசில் அப்படின்னா அதுக்கு ரேல ரா வருது, ஆர் வருது. ஆர்னா இந்த இது வருது. அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கணும். 3 இருக்குது, ரஷ்யா, ஃப்ரான்ஸு. அப்போ இதெல்லாம் அதிபர். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற இலங்கை, இதுவும் அதிபர். ஓகேங்களா. அதிபர் தான் சொல்லுவோம் அவங்க இருக்கக்கூடிய
முதன்மையான ஆளை தான் அதிபர்னு சொல்லுவோம். அதுமாரி கனடா அதிபர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஃப்ரான்ஸ் அதிபர், பிரேசில் அதிபர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ என்னது ரா, அந்த ரா வரக்கூடியது பிரேசில், ரஷ்யா, ஃப்ரான்ஸ். அதில் இருக்கிற அந்த ராக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதிபர். அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஓகேவா? இப்படி வச்சுக்கணும். அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது அதிகமாக ரேஸில் கலந்துக்குவாங்க அப்படின்னு இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த இடத்துல அப்படி ஞாபகம் வச்சு அப்போ ஈஸியாக அது என்ன செஞ்சிடலாம், ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? அப்போ அதிபர் அப்படின்னா அமெரிக்கா, பிரேசில் அதிபர், ஃப்ரான்ஸ் அதிபர், ரஷ்ய அதிபர், இலங்கை அதிபர், கனடா அதிபர். ஓகேங்களா? அப்போ இலங்கை இது ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கட்டம் போகிறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சில இது இருக்குது, இதுவும் என்ன செஞ்சிடும் பார்க்குறோம். அப்போ உயர்குடி ஆட்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உயர்குடி ஆட்சினா இங்கிலாந்து, ஸ்பெயின் தான். இங்கிலாந்து, ஸ்பெயின் ஒன்றும் இல்லை, ஒரு உயரமான கட்டடம் இருக்குது இந்த, ஓகேங்களா? இங்கேருந்து விழுந்தா என்ன ஆகும், நமக்கு பெயின் ஆகும், அவ்வளோதானே, அவ்வளோதான். அப்போ உயரமான கட்டடம், அப்போ உயர்குடியாச்சுன்னா இங்கேருந்து விழுந்தா, அப்போ இங்கிலாந்து, இங்கு அப்படின்னு சொன்னோன்னா இங்கிலாந்து. ஓகேங்களா? இங்கே விழுந்த என்னது பெயின் ஆகும், விழுந்துட்டு என்ன ஆகும், நமக்கு வலிக்கும்ல, அப்போ ஸ்பெயின். விழுந்துட்டு என்ன ஆகும், பெயின் ஆகும், அப்போ ஸ்பெயின். அப்போ உயர்குடியாச்சுன்னா இங்கிலாந்து, ஸ்பெயின். அடுத்தது முடியாச்சு. முடின்னு என்னது, சூடுறது, அப்போ பூ சூடுறது. ஓகேங்களா? அதுமாரி ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூடான் மட்டும் பூ முடிச்சு, பூச்சூட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பூ முடிச்சு, அப்போ முடியாச்சு அப்படின்னா பூடான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஓமன், கத்தார். ஓமன் அப்படியே சேர்த்து படிச்சிருங்க. ஓமன் கத்தார், ஓமான், கத்தார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓமன், கத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து இதுக்கு கூட சொன்னோம், பிஓகே முடிச்சிருங்க. பிஓகேவை முடிச்சிருங்க. பி அப்படின்னா பூட்டான், ஓ என்றால் ஓமன், கே என்றால் கத்தார். அப்போ பிஓகே பூ மாரி அப்படி ஞாபகம் வச்சுங்க. பூக் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. அப்போ என்னது, முடியாச்சு, பூவை முடிக்கிறது, அதான் பூக் முடியாச்சு அப்படின்னு வச்சுங்க. பூக் முடியாச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ பீனா பூடான், ஓனா ஓமன், கேனா கத்தார். அடுத்தது பார்த்திங்கன்னா தனிநபர் ஆட்சி. ஓகேங்களா? அதாவது தனிநபர் ஆட்சின்னு சொல்லிட்டோம். வடகொரியா, சவுதி அரேபியா. அதாவது தனியாக ஒரு பையன் வந்து என்ன செய்கிறான், ஒரு வடையை தனியாக ஒரு பையன் வடையை வந்து சவுக்குன்னு அதை குறித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். தனியாக ஒரு பையன் வந்து வடையை வந்து என்ன செய்கிறான், சவுக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல. குறிச்சியில் சவுக்குன்னு, குறிச்சின்னா வடகொரியா தான். அப்போ என்னது, தனியாக ஒரு பையன் வடையை குறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தனிநபர் ஆச்சுன்னா இது தான். ஓகேங்களா? அடுத்தது சிறு குழு ஆச்சுன்னா, குழுன்னா என்னது, கூட்டமாக இருக்குது, குழுவாக இருக்கிறது. முன்னாள் சோவியத் யூனியன் என்னது, குழுன்னு அர்த்தம், ஒற்றுமையாக இருக்குது. அப்போ என்னது, சிறு குழு அப்படின்னா யூனியன். அப்போ முன்னாள் சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துடணும். அடுத்து சிறு குழு அப்படின்னா சீனாவும் வந்துடணும், சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல அதிபர்னா அமெரிக்கா வந்துடணும். அப்போ சிறு அப்படின்னா சீனா வந்துடணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா வெனிசுலாவை நான் வெண்ணிலான்னு வச்சுக்கிறேன். என்னங்க வெண்ணிலான்னு வச்சுக்கிறீங்க, வெண்ணிலா ஐஸ்கிரீம்னு வச்சுங்க. வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட அதாவது குழுவாக போகிறாங்க. என்ன அப்படின்னா அத்தன் பொண்ணு, மாமன் பொண்ணு, மாமன் பசங்க, தாத்தா பையன், பேரன், பேத்தி எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு குழுவாக போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு சாப்பிட்றோம், குழுவாக. ஓகே, என்ன வேணாலும் சாப்பிட்லாம். அதில் போயிட்டு என்ன சாப்பிட்றாங்க, வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. அப்போ ஒரு குழுவாக என்ன செய்கிறாங்க, அத்தை பையன், மாமன் பையன், பெரியம்மா பையன், சித்தி பையன், இதுமாரி என்ன இருக்குதோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக போகிறோம். அங்கே போயிட்டு என்னறோம், எல்லாத்துக்கும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் தாங்க அங்கே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு குழுவாக போகிறாங்க, சிறு குழு இதெல்லாம். அப்போ இதுதான் வடகொரியா. அது சாப்பிட்டுட்டு என்ன செய்கிறோம், ஆளுக்கு ஒரு வடை சாப்பிட்றாங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சிறு குழுவில் இப்போ போனாங்களா, வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. அதுக்கு அடுத்தது
ஆளுக்கு ஒரு வடை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா என்னது, ஆளுக்கு வடை ஒன்று சாப்பிட்டாங்க. அப்போ சிறு குழு ஆட்சி, குழுவாக போனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ முன்னாள் சோவியத் யூனியன்னா குழு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனியனா ஒரு குழுவாக இருக்கிறது. சீனா அப்படின்னா சிறு சீனா அப்படின்னு ஞாபகம் வச்சு சொல்லிவிட்டு, வெனிசுலானா வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட போனாங்க. யார் எல்லாம் சேர்ந்துனா ஒரு குழுவாக சேர்ந்து போகிறாங்க. சித்தப்பா பொண்ணு, மாமன் பொண்ணு, பெரியம்மா பொண்ணு, சித்தி பொண்ணு, எல்லாம் பொண்ணு பையன் எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக போகிறாங்க. சாப்பிட்டுட்டு வடையும் ஒன்று சாப்பிட்டாங்க. வெனிலா ஐஸ்கிரீம் ப்ளஸ் வடை ஒன்று சாப்பிட்டாங்க. ஓகேங்களா, அதுதான். அப்போ சிறுகுழு ஆச்சுன்னா அதுதான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மத குருமார்களின் ஆட்சி. மத குருமார்னா ஒன்று வாட்டிகன். இது புக்கில் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் கூட மத குரு ஆட்சியில் வரும். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறோம். நேரடி மக்களாட்சியா? ஆமாங்க, ஒன்றும் இல்லைங்க, கரண்ட்டு வீட்டில் ஆஃப் ஆச்சுங்க, நேராக சுவிட்சை போட்டுட்டின்னு வச்சு கிரேட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நேரடி மக்களாட்சி. நேரடி மக்களாட்சினா பண்டைய கிரேக்க நகர அரசுகள், சுவிட்சர்லாந்து கிரேட்டுன்னு சொன்னா கிரேக்க அரசுகள் நேராக சுவிட்சை போட்டின்னு வச்சுக்க கிரேட். சுவிட்சர்லாந்துனா சுவிட்ச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் கூட்டாட்சிலையும் வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதெல்லாம் கவனிச்சிங்க. ஓகேங்களா, தனித்தனியாக சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மறைமுக மக்களாட்சினா இந்தியாவில் இருக்குது. மெயினாக நமக்கு தெரிஞ்ச நாடு என்ன? இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து. இந்த 3 நாட்டில் நம்ம தவிர்த்து நமக்கு தெரிஞ்சது என்னது? அமெரிக்கா, இங்கிலாந்து. நமக்கு பெரிய ஹைலைட்டாக தெரியாது அதுதான். ஓகேங்களா, அப்போ அமெரிக்கா, இங்கிலாந்து இதிலலாம் மறைமுக மக்களாட்சி இருக்குது. அப்போ மக்களாட்சி எங்கே இருக்குது? இந்தியாவிலையும் இருக்குது. இங்கிலாந்தை மட்டும் விட்டுட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இங்கே பாருங்க, இங்கிலாந்தை மட்டும் விட்டுட்டு ஃப்ரான்ஸு சேர்த்துக்கிறாங்க. அப்போ இந்தியா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸ் இந்த 3 நாட்டிலையும் என்னது? மக்களாட்சி. மறைமுக மக்களாட்சினா அதில் இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரும். ஓகேங்களா, மக்களாட்சி அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸுனா ஃப்ரான்ஸு சேர்த்துக்கிறோம். குடியரசு அப்படின்னா இந்தியா, ஆஸ்திரேலியா. இந்தியாவில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆஸ்தியை விற்று குடிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவில் ஆஸ்தியை விற்று குடிக்கிறாங்க நிறைய குடிமகன். இந்தியாவில் ஆஸ்தினா சொத்தை விற்று தான் என்ன செய்கிறாங்க? குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இது என்ன செஞ்சாலும் ஈஸியாக ஓவராலாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சுங்க, இதுக்கு மேலே இல்லை. ஓகேங்களா, இப்போ ஒருத்தரை ரிவைண்ட் பண்ணிடுறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு 2 நிமிஷம் தான் சொல்லிடலாம். சரி பாருங்க, பார்ப்போமா? ஓகே. ஒரு கட்சி நாடு அப்படின்னா ரஷ்யா, கியூபா, சீனா, வடகொரியா, சிங்கப்பூர், வியட்நாம். ஒரு கட்சி நாடுக்கு என்ன சொல்லியிருந்தோம்? ஒன்றுமே இல்லை, ஒரு கோயிலுக்கு போகிறோம், கூட்டமாக இருக்குது, ரஷ்ஷாக இருக்குது, ஒரு க்யூட்டான பொண்ணு சீனை போடுது, வடையை குறிச்சி ஏதோ ஒன்று குறிச்சிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, சிங்கம் பக்கத்தில் நிற்கிது, அதை வியப்பாக பார்க்குறாங்க சிங்கத்தை. நான் பார்த்தது அந்த பொண்ணு, அவ்வளோதான். அப்போ க்யூட்டாக இருக்கிற பொண்ணை கியூபா, அதுமாரி ஞாபகம் வச்சுங்க. இரு கட்சினா ஆமாம் இங்கிலாந்து, ஆமாம் இங்கே இரு கட்சி தான், ஆமாம் இங்கே இரு கட்சி தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பல கட்சி நாடுனா நம்மளது பல கட்சி நாடு தான். ஈன்னு வருதா? இலங்கை. இலங்கையும் இந்தியாவும் தாலி கட்டி வச்சுவேன் இத்தாலி. அப்போ இந்த 3 நாடும் ஈயில் வரும். ஸோ இதெல்லாம் பல கட்சி. அது இல்லாமல் இன்னும் வரும். அப்போ பல அப்படின்னு சொல்லிட்டு பல ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு வந்தேன்னா அப்போ பல ஸ்வீட் பாக்ஸுனா ஸ்வீடன். என்னடா என்ன இவ்வளோ ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸா? ஏன் அப்படிங்கன்னா ஒன்றும் இல்லை, அவங்க ஜெர்மனிக்கு போயிருந்தாங்க, வந்தாங்க, அதனால் கொடுத்தாங்க. அப்போ இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜெர்மனி போயிருந்தாங்க, ரிட்டன் வந்துட்டாங்க, அதனால் ஸ்வீட் பாக்ஸ் ஆளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் பல இருக்குது. அப்போ பல கட்சி நாடுனா இதுதான். அடுத்தது பாருங்கள், ஒற்றை அப்படின்னு சொல்கிறோம். ஒற்றைனா என்னன்னு சொல்லிட்டேன். நான் ஒரு ஆள் தாங்க, ஒத்தாளாக நின்று அன்றைக்கி சமைச்சு போட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். சமைச்சுன்னா என்னது? சப்பாத்தி போட்டு கொடுத்தேன் என் கையால். இலங்கை ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்பாத்தி. இந்த வீட்டில் தான், இந்த வீட்டில்னா இங்கிலாந்து.
ஓகேங்களா. அடுத்து கூட்டாட்சி, அர்ஜென்ட்டாக இருக்கிறதுனா கூட்டு தான். ஆஸ்தினா அண்ணன் தம்பி கூட்டு. கனடா கூட்டாட்சி தான். பிரேசில், ரேஸை பார்க்கறதுக்கு கூட்டம் கூடியிருக்காங்க. ரஷ்னாவே கூட்டம் தான். அடுத்து அமெரிக்காவும் கூட்டம். அம்மா கிட்ட சொன்னோம், அம்மா ரசம் வச்சு இன்றைக்கி கூட்டு பொரியல் வச்சிரு. அம்மாக்கிட்ட என்ன சொல்லிடுறோம், கூட்டு பொரியல் வச்சிரு இன்றைக்கி ரசம் வச்சு. அப்போ ரசம்னா ரஷ்யா, அமெரிக்கா, கூட்டு பொரியல்னா கூட்டாட்சி. அதே சுவிட்சர்லாந்துனா சுவிட்சுன்னு வச்சுக்க சொன்னேன். சுவிட்சு எப்படி இருக்கும், எல்லாம் கூட்டாக இருக்கும். அப்போ கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நாடாளுமன்ற ஆட்சி. நாடாளுமன்றம் என்ன சொல்லிட்டேன், நம்ம நாடாளுமன்ற ஆட்சி தான். அதுபோல் இங்கிலாந்துலேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். அப்போ இங்கிலாந்து, இந்தியா நாடாளுமன்ற ஆட்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜக நாடா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். ஜக நாடா அப்படின்னு வச்சுக்க சொன்னோம். ஜக அப்படின்னா என்னது, ஜானா ஜப்பானு, கானா கனடா. ஸோ இதெல்லாம் நாடாளுமன்ற ஆட்சியில் வரும். அடுத்து அதிபர் அப்படின்னா அமெரிக்கா. அடுத்து பிரேசில். அந்த ஆருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். பிரேசில், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு 3 ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இலங்கை அதிபர், கனடா அதிபர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சோம். இலங்கை அதிபர். ஓகேங்களா. அதிக கை இருக்காமல, கை சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டாங்க அதிக பேர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னது, இலங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். கனடானா அதிபர், கனடா அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்று, உயர்குடினா என்னது, மேலேருந்து விழுந்தா என்னது, இங்கேருந்து விழுந்தா பெயின் தான் ஆகும். அப்போ உயரத்துலேருந்து விழுந்தா அப்படின்னு சொல்லியிருந்தோம். முடியாச்சுன்னா என்னன்னு சொல்லியிருந்தோம், போக் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பூட்டான், ஓமன், கத்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடும், ஞாபகம் வந்துடும். அடுத்து தனிநபர் ஆச்சு. தனியாக என்ன செய்கிறோம், தனியாக என்னது, வடையை நின்று கொறிக்கிறான் அப்படின்னு சொல்லணும். தனியாக வடையை கொறிச்சி சாப்பிட்டுக்கிட்டேன், சவுக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அந்த வடையை. அப்போ தனிநபர் ஆச்சுன்னா வடகொரியா, சவுத் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம். சிறுகுழுன்னா என்னது, சிறு அப்படின்னாவே சீனா. அடுத்து குழுன்னு சொல்லிட்டா யூனியன். அப்போ முன்னாள் சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். குழுவாக எங்கே போனாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட போனாங்க. என்ன ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம். அப்போ வெனிசுலா. அப்போ வடகொரியா. ஐஸ்கிரீம் மட்டுமா சாப்பிட்டாங்க, இல்லை வடையும் சாப்பிட்டாங்க, ப்ளஸ் வடை. அப்போ வடகொரியா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சு. மத குருன்னா வாட்டிகன். ஓகேங்களா, இது எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நேரடி மக்களாட்சி. நேராக என்னது, இருட்டாக இருக்குது, நேராக போய் சுவிட்சை போட்டுன்னா கிரேட். அப்போ நேரடி மக்களாட்சி. கிரேட்னா கிரேக்க அரசு, நகர அரசுகள். சுவிட்சை போட்டுனா சுவிட்சர்லாந்து. மறைமுகம் அப்படின்னா நம்ம மெயினாக இருக்கக்கூடிய 3 நாடு. நமக்கு தெரிஞ்சது நம்ம இந்தியா, இன்னொன்று இங்கிலாந்து, இன்னொன்று அமெரிக்கா. அப்போ என்னது, இதுதான் மறைமுக ஆட்சி. அதுவே மக்களாட்சினா ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிறோம், இங்கிலாந்தை தூக்கி விட்டுறோம். இங்கிலாந்தை தூக்கி விட்டுறோம். அது மக்களாட்சியில் வராது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குடியரசுன்னு என்னது, இந்தியாவில் இருக்கிற குடிமகன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆசிரியத்தை தான் குடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.